எல்லோருக்கும் வணக்கம். PM விஸ்வகர்மா திட்டம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. இது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தோட ஒரு திட்டம் என்றாலும் கூட தமிழக அரசாங்கம் இந்த திட்டத்தை ஏற்க போவதில்லைன்னு பளிச்சுன்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் ஏத்துக்கலன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் சாராம்சத்தை பார்த்துடலாம். ஒரு 18 வகையான கைவினை கலைஞர்களை குறிப்பிடுறாங்க. அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்றதுலேருந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பொருளை சந்தைப்படுத்துறது வரைக்கும் இந்த திட்டம் அவங்களுக்கு உதவி செய்ய போதான். அது மட்டும் இல்லாமல் குறைந்த வட்டி விகிதத்தில் லோனும் கொடுக்க போறாங்களாம். 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்குமா. இந்த 18 கேட்டகரியில தொழில் பண்ற அத்தனை பேருக்கும் இந்த திட்டம் பயனளிக்குமா அப்படின்னு கேட்டா, குடும்பமாக பாரம்பரியமாக இந்த தொழிலை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் பயனளிக்கும். இப்போ ஒருத்தர் தொழில் செய்யறாரு அப்படின்னா அவருடைய குடும்பம் அந்த தொழிலை செய்யணும். இல்ல அவருடைய மூதாதையர்கள் அப்பா தாத்தான்னு அந்த குடும்பமே அந்த தொழிலை செஞ்சிருந்தா அவங்க இந்த திட்டத்தால பயன்பெறலாம். இது ஒரு நல்ல திட்டம் தானே. இதுல வரவேற்கிறதுல என்ன பிரச்சனையே தமிழ்நாடு அரசு மறுத்தாங்க அப்படின்னா, எடுத்தோன்னே இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு மறுக்கல. மத்திய அரசுக்கு ஒரு 3 கோரிக்கைகளை 3 திருத்தங்களை வச்சாங்க. இதெல்லாம் நீங்க திருத்திட்டீங்கன்னா நாங்க இந்த திட்டத்தை ஏத்துக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா மத்திய அரசாங்கம் அப்படி செய்யல. அதனால திட்டவட்டமா மறுத்திருக்கிறாங்க. என்ன 3 கோரிக்கைகள், என்ன 3 திருத்தங்கள் அப்படின்னா, முதல் திருத்தம், எந்த ஒரு நபரானாலும் எந்த ஒரு நீங்க குறிப்பிட்ட அந்த தொழிலை மேற்கொண்டுட்டு இருந்தாலும் அவங்களும் பயன்பெறக்கூடிய வகையில இது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குடும்பமா அந்த தொழிலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அப்பா அதை செஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த நபர் விருப்பப்பட்டு அந்த தொழிலை செஞ்சுட்டு வராரு, அவருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. 2வது திருத்தம் என்னன்னா, வயது வரம்பு 18 வயதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 35 வயசுல குறைந்தபட்ச வயது வரம்பு 35 வயசுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அப்பா ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய மகனோ மகளோ 18 வயது நிரம்பிய மாணவன், அவங்க படிச்சு வேற வேலைக்கு கூட போகணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு, இப்படி ஒரு பெனிஃபிட் இருக்கு, லோன்லாம் கொடுக்குறாங்க, நீ ஏன் படிக்க போகணும், நீ இதே தொழிலை மேற்கொள்ளலாம் இல்லையா அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ ஒரு மாணவன் படித்து பட்டம் வாங்கி வேற வேலைக்கு போற ப்ராசஸ் தடைப்பட்டு அவங்க மறுபடியும் அவங்க அப்பா செய்யற வேலைக்கே திரும்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? குல தொழிலை ரெப்ரசென்ட் பண்ணுது இல்லையா. தமிழ்நாட்டுக்கு ஒரு வரலாறு இருக்கு. குலக்கல்வி திட்டம் ஞாபகம் இருக்குல்ல. ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரணும்னு முயற்சி செய்யறாரு. மக்களுடைய அதீத எதிர்ப்பால அவர் ராஜினாமா செய்யற வரைக்கும் போறாரு. அதுக்கப்புறம் வந்த காமராசர் கல்வி தந்தையான வரலாறு நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இப்படிப்பட்ட இடத்துல இந்த குல தொழிலை ஆதரிக்கக்கூடிய திட்டம் வருமா அப்படின்னு நீங்க யோசிங்க. 3வது பாயிண்ட், இந்த பயனாளிகள்லாம் யாரு என்னன்னு சரி பார்த்து தேர்ந்தெடுக்க போற அதிகாரத்தை வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை மாத்தி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இயங்கிட்டு இருக்கிற வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், விஏஓ ஆஃபீஸர் இருப்பாங்களா ஊர்ல, அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, கிராம பஞ்சாயத்து பிரசிடென்ட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர். அதனால அவர் அந்த ஊர் மக்களுக்கு ஃபேவர் செய்ய வேண்டி அவருக்கு ஃபேவரபிளான பர்சன்ஸை கூட இதில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவர்மெண்ட் சர்வெண்டான விஏஓக்கு இந்த பொறுப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் கரெக்டாக நடத்துவார் அப்படின்னு இந்த 3 திருத்தங்களை தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் முன் வச்சாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் அதை நிறைவேற்றவில்லை. அதனால இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், சமூக நீதி அடிப்படையில் இதே போன்ற ஒரு திட்டத்தை நாங்களே செயல்படுத்திக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிட்டாங்க. இதுக்கு மத்திய அரசாங்கம் தரப்புல என்ன விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா, அரசியல் ஆதாயங்களுக்காக தான் நீங்க இந்த திட்டத்தை ஏத்துக்க மாட்டீங்க. எந்த ஒரு நபரும் எந்த ஒரு தொழிலையும் செய்யலாம், அதுக்கும் ஊக்கம் அளிக்கிறது தான் பிரதம மந்திரி ஸ்டார்ட் அப் திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம், சாலையோர வியாபாரிகளுக்கான திட்டம் இப்படின்னு மத்திய அரசாங்கம் நிறைய திட்டம் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா விஸ்வகர்மா திட்டம் ஒரு நல்ல திட்டம். இதை நீங்க எதிர்க்கிறது அரசியல் காரணம் மட்டும்தான் அப்படின்னு அவங்க விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. ஓகே, விஸ்வகர்மா திட்டத்தை பற்றிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற ஒரு செய்தி சொல்றேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பூஜிதா தேவி.